Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. திமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்தோம்னா மக்கள் நலனில் ரொம்ப அக்கறை கொள்ளுவாங்க. ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னு சொன்னால் அதிகாரத்துக்கு கூட ஒத்துழைப்பாங்க. மோடி வரும்போதெல்லாம் கோபேக் மோடின்னு போட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோபேக் மோடின்னு போட்டாவே போலீஸ் கூட்டும் போய் ரிமூவ் பண்ண டெலிட் பண்ணுறீங்களா இந்த பதிவை, இல்லை வழக்கு போட்டுமான்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கும்போது கோபேக் மோடின்னு இதே திமுக தான் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மிகப்பெரிய விவாத பொருள் காலிலேருந்து நைட் வரையும் விவாதமாக நடத்திருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு நேத்தும் பார்த்தோம்ல, இதுதான் விவாத பொருளா போயிட்டு தானே. யாரு திமுக ஊடகங்கள் நடத்துதா? சன் டிவி நடத்திச்சா? எதிர்கட்சியா இருக்கும்போது மிகப்பெரிய விவாத பொருள் ஆக்கியிருப்பாங்க. அடுத்த ஆண்டுக்குள்ளே 50,000 கோடியை தாண்டணும் டாஸ்மார்க் விற்பனையை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது இதுக்காக இந்த அரசுகளும் கார்ப்பரேட், அதாவது மது ஆலை உரிமையாளர்களும் சேர்ந்து நடத்திய ஒரு சூழ்ச்சிகரமான விஷமத்தனமான செயலாக கூட இது இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கனத்த இதயத்தோடு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். கருணாபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஊர்ல விஷ சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த நேர்காணல் எடுக்கிறது வரைக்குமே 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆன்மாக்காக, சாந்திக்காக பிரார்த்தனைகளை மேற்கொண்டு நம்மோடு இன்று இணைந்திருக்கும் தடா ரஹீம் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் வரவேற்பையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் போலாம். வணக்கம். இந்த விஷ சாராயம் அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல, தொன்று தொட்டு தமிழகத்துல மிகப்பெரிய சிக்கல்களை ஒவ்வொரு அரசுக்கும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷ சாராயம் அப்படிங்கிறது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது? இதுக்கான வரலாறு ஏதாவது இருக்கா? இல்ல, விஷ சாராயம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய இடங்கள். இப்போ சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்படி விஷ சாராயத்தால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் இது அதிகரிக்க காரணம் அரசியல் இதில் நிச்சயமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பு, காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது போன்ற கள்ளச்சாராயங்கள் விற்பனை என்பது நிச்சயம் நடத்தவே முடியாது. ஏதோ சின்ன பொருள், அது மறைமுகமாக இப்போ போதைப் பொருள் விற்கிறாங்க, அது எங்கேயோ வாங்குறாங்க, மறைமுகமாக அந்த கல்லூரி ஆண்டை இல்லை அது ஆண்டை மறைச்சின்னு விற்றுட்டு ஓடிடுறாங்கன்னும் போது அதேமாரி தெரியாது. இது அப்படி இல்லை, இது உட்காந்து ஒரு இடத்துல பானை எடுத்துகிட்டு அது ஊற்றி கொடுக்குறாங்க. அது எல்லா மக்களும், குறைஞ்சது அந்த குடிக்கிறக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் அந்த இடம் தெரிஞ்சு போகிறாங்கன்னு போது இதெல்லாம் காவல்துறை கண்காணிக்காமல் இருக்காது. கண்காணிச்சுட்டு அதன் பிறகு என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க மாமூல் வாங்கிட்டு அந்த விஷயத்தை தவிர்த்துருவாங்க. அதனால தான் இந்த கள்ளச்சாராயம் ஒரு சில நேரங்களில் இவங்க என்ன பண்ணுறது, அந்த போதையை அதிகரிக்கணும். ஏன்னு சொன்னால் குடிச்சிட்டு நம்மக்கிட்ட குடிச்சிட்டு போகிறோம், அடுத்தவன் அவன் நம்மக்கிட்ட தேடிட்டு வரணும். ஏன்னா அந்தளவுக்கு போதை ஏறணுன்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறதுன்னா அதில் எதோ சேர்க்குறாங்க. அதில் இந்த பேட்டரியினுடைய தூள்கள்லாம் கூட சேர்க்குறதா சொல்கிறாங்க, சேர்க்குறாங்க. ரொம்ப அது நினச்சி கூட பார்க்க முடியாது. இதில் எத்தனால், ஆர்எஸ் என்கின்ற எத்தனால் இதை நிறைய சேர்க்குறாங்க. அதெல்லாம் சேர்த்தா தான் அது எப்படின்னு சொன்னால் அது அந்த மனிதன் குடித்தானா அவனுடைய நரம்பு கிரும்பெல்லாம் தளிச்சு அப்படியே ஒரு விதமான போதைக்கு போயிடுவாங்கன்றதுக்காக இது தயாரிக்கும் போது அதில் கூடுனாவோ குறைஞ்சாவோ அதில் சைடு எஃபெக்ட் வருது. அந்த சைடு எஃபெக்ட் மூலிமா தான் இப்போது அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய இழப்பை தமிழக அரசு சந்திச்சுட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கள்ளச்சாராயம், அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த சாராயம் விற்கிற இடத்துக்கு ஒரு 100 மீட்டரில் தான் கலெக்டர் ஆஃபீஸே இருக்கா. கலெக்டர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் எல்லாமே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல போய் அந்த இது இல்லை, ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கு, அந்த கிராமத்துல போக முடியாது, இல்லை மலை அடிவாரம் அந்த மாதிரி இடத்துல இது இல்லை. இது மக்கள் நடமாறக்கூடிய ஒரு இடத்துலயே வச்சு இன்னைக்கு நேரத்தில் சுமாராக 300 வழக்கு இருக்கான் அந்த கண்ணுக்குட்டின்ற நபர் மீது. 300 வழக்குக்கு மேலே இருக்கான். தொடர்ந்து அவங்க இந்த கலாச்சாரம். இப்ப அவருக்கு பெரும் பின்னணி இருக்கிற மாதிரி இப்ப இந்த சொல்ற சில விஷயங்களை பார்க்கின்ற போது இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு 3 பேர் முதல் நாள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ இன்னொருத்தர் மொத்தமா 4 பேர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா
நீங்க சொல்ற மாதிரி 300 வழக்குகள் அவர் மேல் இருக்கு அப்படின்றப்போ, அவருக்கு அரசியல் பின்னணி இருக்கா? அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல அரசியல் பின்னணி இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து மலையரசுன்னு சொல்லிட்டு இப்போ பாராளுமன்ற தொகுதியில் நின்னு திமுக சார்பா நின்னு வெற்றி பெற்ற மலையரசன வந்து மிகப்பெரிய பாராட்டி பேனரு, போஸ்டர்லாம் இந்த கன்னுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் தான் வந்து அங்க கள்ளக்குறிச்சி ஃபுல்லா ஒட்டியிருக்காப்புல. இப்ப இந்த நிகழ்வு நடந்த உடனே அந்த போஸ்டரெல்லாம் திமுக மற்றும் போலீஸும் சேர்ந்து இரவோடு இரவா அந்த போஸ்டர கிழிச்சு, அந்த பேனர் எல்லாம் வந்து அதாவது அடையாளமே இல்லாம ஆக்கியிருக்காங்க. ஏன்னு சொன்னா, அப்போ அ ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்றதுக்காகவே வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு சாராய வியாபாரி வந்து பண்றாருன்னு சொன்னா, அப்போ வந்து அந்த ஆளும் கட்சி அவங்களுடைய ஆசை இல்லாம இருக்காது இல்லைங்களா? இல்லாம எப்படி பண்ண முடியாது சொல்லுங்க? இப்போ சீமான் போன்றவர்களுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னு சொன்னா, உடனடியாக அங்க இருக்கிற கலெக்டர், அங்க இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்த மட்டத்துல இருக்கிறவர்கள் எல்லாரையுமே வந்து பணி மாற்றம் செய்றாங்க, இடமாற்றம் செய்றாங்க. அப்ப அரசு என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. இந்த கேள்விய நீங்க எப்படி பார்க்குறீங்க? சீமான் இத அரசியலா எடுக்குறாரா? இல்ல உண்மையாகவே மக்களுக்கான ஒரு கேள்வியா இத கேட்கிறாரா? எப்படி இருக்குன்னு சொன்னா, திமுக ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கள்ளச்சாராயம் வந்து விற்பனை ஆகுது. மாமூல் வந்து காவல்துறைக்கு போகுது. சில காவல்துறையில வந்து எல்லாமே வந்து மாமூல் வாங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இல்ல. நல்ல அதிகாரிகளும் இதே தமிழ்நாட்டிலே இருக்காங்க. எனக்கு தெரியும். அப்ப அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்து, இது போன்ற போதை வஸ்துகள் கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல, எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னு கடுமையா இருக்கக்கூடிய அதிகாரிகள கூட அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து பிடிச்சு ம இது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து "இதுலலாம் நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லும்போது அவங்க தலையிட முடியாது இல்லையா? அது மீறி அவங்க தலையிட்டாங்கன்னா, அந்த இடத்துலருந்து பணிமாற்றம் செய்வாங்க. பணிமாற்றம் செஞ்சாங்கன்னா, வேற இடத்துக்கு போனோம்னா, இப்போ இங்க குடும்பம் இருப்பாரு, ஸ்கூல்ல பசங்கள சேர்த்திருப்பாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வீனியன்ஸ் ஆயிடும் அவருக்கு. அவருக்கு ஒரு தர்மசங்கடமான நிலை. அதுக்காக என்ன பண்ண சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இன்ஸ்பெக்டர் வந்து வேற வழி இல்லாம போறாங்க. அப்போ இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதி தான். காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்யும்போது, அவர்களுக்கு மேல இருக்கிறவங்க யாரும் ஒரு உத்தரவு, ஒரு உத்தரவு போடுறாங்க. அழுத்தத்துக்கு அப்போ உள்ளாகுறாங்க. அந்த சோதனை வந்து நிறுத்தப்பட்டு, இன்னைக்கு 1 வாரம் கழிச்சு இப்படி ஒரு மரணம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்குன்னா, நிச்சயம் அந்த சோதனை பண்ணிட்டே இருந்து திடீர்னு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இது நான் கேட்கல. கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே இந்த கேள்விகள எழுப்புறாங்க நெறைய பேரு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னா, அப்போ காவல்துறை அது நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி பண்ணா கூட, அதுக்கு அரசியல்வாதிகளோ அல்லது உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடோ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு தடை விதிச்சுறாங்க. அந்த தயாரிச்சு விற்பனை பண்ணக்கூடிய முக்கிய அவனுக்கு அதாவது அரசியல் செல்வாக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர் இருக்கான் பார்த்தீங்களா? அவன வந்து தட்டி தூக்குனா தான் இது போன்ற விஷயங்கள் நிரந்தரமா வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். இப்ப காவல்துறை அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, இப்ப நேத்துலருந்து பாருங்க எல்லா மாவட்டத்திலயும், இங்க சாராய பேரல பிடிச்சோம், அங்க சாராய பேரல பிடிச்சோம், அங்க ஒரு செய்திகள் வருது. ஆமா. அங்க ஒரு 50 பேர கைது பண்ணோம், இங்க ஒரு 50 பேர கைது பண்ணோம், இங்க 25 பேர் இவங்க 50, 25, 10 கைது பண்ணவங்கலாம் யாருன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு குடிக்கிறவனா இருப்பான், இல்ல அது விக்கிறவங்ககிட்டருந்து வாங்கி எடுத்துன்னு போய் தெருவுல நின்னு விக்கிறவனா இருப்பான். பட் மெயின் யாரு? இப்ப இதுக்கு என்னதான் சார் தீர்வு? தீர்வுன்னு சொன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கடுமையான அதாவது சட்டமன்றத்தில பேசுற கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், கிடக்குவோம்ன்னு சொல்லிட்டு முதல்வர் பேசிக்கிறாரு. அதாவது எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ, இதே முதல்வர் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போவும், இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து அவரால வெளியிடப்பட்டிருக்கிறது தான். அதாவது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இப்ப அடக்குவோம் அப்படிங்கிறாரு. பெருசா எதுவுமே வந்து எதிர்க்கட்சியா இருந்தப்போ, இப்ப ஆளும் கட்சியா வந்ததுக்கு பிறகு எதுவும் பட்டறிவு வந்து அதை அடக்குறதுக்கான இல்ல வழிமுறைகள் இல்லம்மா தெரியலையே. திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியா இருந்தோம்னா மக்கள் நலன்ல ரொம்ப அக்கறை கொள்ளுவாங்க. ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னு சொன்னா அதிகாரத்துக்கு கூட ஒத்துழைப்பாங்க. இப்ப நீங்க சமீபமா பார்த்துருக்கலாம் நீங்க. மோடி வரும்போதெல்லாம் கோ பேக் மோடின்னு போட்டாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோ பேக் மோடின்னு போட்டாவே போலீஸ் கூட்டின்னு போய் ரிமூவ் பண்ண இது டெலீட் பண்றீங்களா இந்த பதிவ? இல்ல வழக்கு போட்டுருமான்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கும்போது கோ பேக் மோடின்னு இதே திமுக தான் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுச்சு. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து தடை விதிக்குது. காவல்துறை கூப்பிட்டு மிரட்டுறாங்க நம்மள. என்னை போன்ற நபர்கள்கிட்டயே சொல்றாங்க, "வேண்டாம் ரஹீம் எதுக்கு தேவையில்லாம ரிமூவ் பண்ணுங்க அது" அப்படின்றாங்க. அப்போ இது எந்த மாதிரியான அ ஒரு விஷமத்தனமான அரசா இருக்கு பாருங்க. திமுக தடம் மாறிட்டு அப்படின்றீங்களா சில விஷயங்கள்ல? சில விஷயங்கள் இல்ல. அவங்களுடைய இயற்கை குணமே அப்படிதான். திமுகவுடைய நேச்சுரல்ன்றோம் பார்த்தீங்களா? அந்த நேச்சுரல் நெறைய மக்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ வந்து சமூக நீதி
பகுத்தறிவு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர, அவங்களுடைய விஷயத்துல எதுவுமே சமூக நீதி இருக்காதுன்றேன் நானு. அவங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்கு யாரையும் பலி குடுப்பானுங்க. அவங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்கு யாரையுமே பலி குடுப்பாங்க. அது யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. தனக்கு ஓட்டு போட்ட மக்களை கூட பலி குடுக்க அவங்க தயாரா இருப்பாங்க. இது கடந்த கால வரலாறு. 1, 2 இல்ல. அது இஸ்லாமிய சமூகத்தினுடைய விஷயங்களே நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே போவேன். இன்னைக்கு வந்து அவங்க இதே வந்து திமுக ஆட்சி இருந்திருக்கட்டும். இது அதிமுக ஆட்சி இருந்திருக்கட்டும். இப்படி ஒரு கள்ளச்சாராய இதில வந்து செத்து இருக்கட்டும். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மிகப்பெரிய விவாத பொருள். காலையிலேருந்து நைட் வரையும் விவாதமா நடத்தியிருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு நேத்தும் பார்த்தோம்ல. இதுதான் விவாத பொருளா போயிட்டு தானே யாரு இருந்துச்சு. திமுக ஊடகங்கள் நடத்துதா? சன் டிவி நடத்துச்சா? எதிர்க்கட்சியா இருக்கும்போது மிகப்பெரிய விவாத பொருள் ஆக்கியிருப்பாங்க. இதுதான் முரண்பாடு. அப்போ அதிமுக ஆட்சியில வந்து இது போன்ற கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கவே இல்ல. அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை நம்ம நாரடிச்சுக்க முடியும். அப்பவும் நடந்திருக்கு. கள்ளச்சாராய மரணங்கள் என்பது காலம் தொட்டு நடந்தக்கூடிய விஷயம் தான். ஜெயலலிதா காலத்துல ஆமா. நடந்திருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாமே கொரோனா காலத்துல கூட நடந்திருக்கு. இருந்திருக்கு. இல்லைன்னு சொல்லல நம்ம. ஆனா கடந்த ஆண்டு நீங்க விழுப்புரத்துல, மரக்காணத்துல, உக்கியா கிராமத்துல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 25 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சாங்க. குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இதே தமிழக முதல்வர் வந்து நிவாரணம் வழங்கினாரு. அன்னைக்கு சொன்னா, இனி இது நடக்காத அளவுக்கு அரசு வந்து கண்காணிப்போட நாங்க வந்து பார்த்துக்கணும். இன்னைக்கு என்ன டயலாக் சொல்றோம், அன்னைக்கு அந்த டயலாக் சொன்னாரு. இத்தனை லட்சம் அப்படிங்கறத வந்து நஷ்ட ஈடாக கொடுக்கறாங்க அப்படின்னா, இது வந்து உதவித்தொகை அப்படிங்கறத விட அவர்களுக்கு இது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அமைஞ்சிராதா அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி இந்த மனசுல எழுது. இது எப்படி பாக்குறீங்க? நிச்சயம் அது ஊக்கத்தொகையா தான் என்னுடைய பார்வையில தெரியுது. உதவி மாரி தெரியல அது. ஏன் சொன்னா இது ஒரு கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த குடும்பத்துக்கு இவங்க வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குற மாரி கொடுக்குறாங்க. அப்ப கள்ளச்சாராயம் நீ குடி அப்படின்ற மாரி தான் அது பார்வையை பார்க்குது. என்ன சொன்னீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க 2 விதமா பிரிச்சு பாருங்க. ஒரு விதம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அனைத்து தரப்புலேருந்து மிகப்பெரிய ஒரு கோஷமா வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பூர்ண மதுவிலக்கு. அப்போ பூர்ண மதுவிலக்குன்னும் போது அது இது பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொன்னீங்கன்னா, தமிழக அரசு அடுத்த ஆண்டுக்குள்ள வந்து 50,000 கோடியை தாண்டணும் டாஸ்மாக் விற்பனைய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்காக வந்து இந்த அரசுகளும் கார்ப்பரேட் அதாவது மது ஆலை உரிமையாளர்களும் சேர்ந்து நடத்திய ஒரு சூழ்ச்சிகரமான விஷமத்தனமான செயலா கூட இது இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. புரியுதுங்களா உங்களுக்கு? சாராயத்தை குடிக்காதடா, உனக்கு தான் ஒயின் ஷாப் இருக்குல்ல, அங்க போய் குட்றா. மதுவே வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டம் போய் ஏன் இப்படி குடிச்சு இறந்து போறாங்க? இவங்களுக்கு தான் டாஸ்மார்க் இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல்ல இந்த இடத்துல. இன்னைக்கு மக்கள் ஏன் அப்படி இன்னைக்கு போறாங்க? திமுக வந்து அந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு. இப்ப நீங்க சோசியல் மீடியா ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் வந்து நீங்க இந்த விஷச்சாராயம் அருந்திட்டாங்க, இவ்வளவு பேருக்கு மரணம் அடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் திமுக காவல்துறை, திமுக அரசு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு தான் தெருக்கு வந்து நாங்க ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கோம். நீ அங்க போய் குடிக்காம நீ நீ போய் விஷச்சாரத்தை குடிச்சு செத்த அப்படின்ற கேள்வி வந்து சோசியல் மீடியாவில் திமுக ஆதரவாளர்களே நிறைய பேர் போடுறாங்கல்ல. அதாவது இந்த விஷச்சாராயம் வந்து வியாபாரம் பண்ணது மிகப்பெரிய தவறு. இது போன்ற கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணுவது மிகப்பெரிய தவறு. அவங்கள வந்து கடுமையான தண்டிக்கணும். அவங்க வந்து திமுக கட்சிக்காரர் இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கோஷத்தை முன்வைப்பதை விட, நீ ஏன் அதை குடிச்சு நாசமாக போகிற? அதை விட உனக்கு இது இருக்குல்ல, இதை குடி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டாஸ்மாக் கடையை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை விளம்பரம் படுத்த முடியல. ஒரு டாஸ்மாக் கடை வச்சுட்டு நீங்கள் வாங்க எல்லோரும் இங்கே குடிங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்த முடியாது. டாஸ்மாக்கை நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிக்கிறதோ டாஸ்மாக் குடிச்சின்னா உங்களுடைய உடலுக்கு வந்து இப்படி நீங்கள் சாக மாட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா டாஸ்மாக் வந்து ஏதோ 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு வியாபார இது இல்லை. அது ஆயிரக்கணக்கான கோடி விற்பனை ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது ஒரு என்ன சொல்கிறேன் கார்ப்பரேட் உடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு டாஸ்மாக். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கள்ளச்சாராயம் என்பது அங்கே நடந்துட்டு எல்லா இடத்துலையும் கிராமங்களில் இன்னைக்கு கூட கள்ளச்சாராயம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மறக்கானது இதில் கள்ளச்சாராயம் சாவுக்கு பிறகு அந்த நேரத்தில் ஏடிஜிபி என்ன சொன்னார், 2022 வந்து ஒரு 55,000 வழக்குகள் போட்டிருக்கோம் கள்ளச்சாராய வழக்கு, 50,000 பேர் கைது பண்ணியிருக்கோம், 1000 பேர் குண்டாசப்பட்டிருக்கோம், 286 வாகனங்களை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம், சுமார் 2800 பேரல் அதாவது கள்ளச்சார பேரலை அழிச்சு இருக்கோம்,
இதெல்லாம் யார் சொன்ன? நான் சொல்ல. போன முறை இதேமாரி கள்ளச்சாராய சாவு ஏற்படும்போது அன்றைய டிஜிபி சைலேந்திரபாபு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. 23 சொல்கிறாரு. 22 அப்படி நடந்து 23 இப்போ கூட இவ்வளோ பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், இவ்வளோ சாராயத்தை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு இப்ப சொல்கிறோம். இவ்வளவெல்லாம் செய்தும் இன்னும் வந்து அது முற்றுமுழுதாக இல்ல. ஒரு கொஞ்சம் கூட ஒழிக்க முடியல அப்படின்னு சொன்னா இது என்ன குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டுற இதில் இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் 2 துறைக்கு தான் ஸ்பெஷல் டீம் இருக்குது. ஒன்று கள்ளச்சாராய ஒழிப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது காவல்துறையில், மது ஒழிப்பு பிரிவுன்னு சொல்லி அதுக்கு பேர் மது ஒழிப்பு பிரிவு. ஆனால் மது ஒழிப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு, ஆனால் டாஸ்மார்க்கு அது மது இதுக்குள்ளே வரல போல இருக்குது, அதுக்கு போக மாட்டாங்க. இதேமாதிரி கள்ளச்சாராயம் காசுறவர்களை கண்காணித்து கைது பண்ணுறது தான் அந்த மது ஒழிப்பு பிரிவினுடைய ஒரு இது. அதேமாதிரி இந்த விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரிவு. இது ரெண்டுத்துக்கும் தனி டீம். அதாவது ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு மாநிலத்தில் ஒரு எஸ்பி இருப்பார். எஸ்பிக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஎஸ்பி இருப்பார். ஒரு டிஎஸ்பி கீழே ஒரு 3 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, 2, 3, 4, 5 எஸ்ஐ இருப்பாங்க, கான்ஸ்டபிள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இந்த மது ஒழிப்பு பிரிவு என்ன பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த கண்ணுக்குட்டி என்பவர் ஏற்கனவே பல முறை சிறைக்கு போயிட்டு வந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காசுறவர்னா இப்போ ஒரு தடவை குற்றம் செய்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாவே அவனை காவல்துறை தொடர்ந்து கண்காணிக்கும். இது போன்ற ஏற்கனவே பழைய குற்றவாளியினும் போது கண்ணுக்குட்டி அவங்கள கண்காணிக்காம விட்டது யாரு? ஏன் இவ்வளவு உயிர்களும் பலியாகி இருக்கு? இதுக்கு பிறகும் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கலைனாலோ இல்ல இதுக்கான அடுத்த கட்ட நகர்வு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது விசாரணை அல்லது ஒரு ஆணையம் அமைத்து அது மூலமான விசாரணை ஆணையம் வந்து என்ன பண்ணும்? அது ஏதாவது பிரயோசனம் இருக்கான்னு அடுத்த கேள்வி என்னோடது. இல்லட்டீங்களே ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஏற்கனவே வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு ஆணையம் அமைச்சாங்களா இல்லையா? சரி, இப்போ அதிமுக பீரியடில் வந்து அந்த ஆணையம் அமைச்சாங்க. இப்போ திமுக பீரியடுக்கும் போது ஆணையம் வந்து கொடுத்துருக்கு, இந்தந்த தவறுகள் நடந்து இந்தந்த அதிகாரிகள் தவறு பண்ணியிருக்காங்க இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்குன்னு. சரி, இந்த அரசு அந்த ஆணையம் சொன்ன தகவல்களை உள்வாங்கிட்டு எத்தனை பேரை கைது பண்ணிச்சு, எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒரு ஆளை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அந்த ஆணையம் சொல்லி அரசு பணத்தை, அதாவது மக்களுடைய வரி பணத்தை ஏன் வீண் விரயம் பண்ணுறீங்க? இது போன்ற ஆயிரக்கணக்கான குழு, ஆயிரக்கணக்கான ஆணையங்கள் பயன்பெறாததான் இருக்குது. எந்த ஆணையமும் சரி, இந்திய அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரை பதவி விலகு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. பதவி விலகணும். இப்போ இந்த இழப்புகளையும் இந்த உயிரிழப்புகளையும் வந்து அரசியலுக்காக வந்து எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிதான் அதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்லது உண்மையாவே வந்து முதல்வர் பதவி விலகினா இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இல்லை, அதுக்கான கேள்வியும் இல்லையே, அதுக்கான சாத்தியமும் இல்லை. முதல்வர் மட்டும் இல்லை, நம்ம கூட ஹேஷ்டாக் போடுறோம், ரிசைன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போடுறோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க. அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு புறம் வச்சுட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு வந்து மக்களுடைய மனநிலையில் மாற்றம் அப்படின்னாலே இது சரியாயிடும் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. கிராமத்தை சுத்தி இருக்கிற மக்கள், ஒரு கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்காதா? இந்த படிப்பினை அடுத்த கட்டமா மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாதா? இந்த மாதிரி விசசாராயங்களுக்கு கிட்டே போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தாதா? இது இதை வந்து ஒரு வீரியமா எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் அரசு நினைச்சுன்னா ஒரு நாள்ல இதெல்லாம் முடிவு கொண்டு வந்துடலாம். இப்ப எப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே தூத்துக்குடியில 100 பேர் கைது பண்ணியிருக்கீங்க, தஞ்சாவூர்ல 50-100 பேர் கைது பண்ணி எல்லா இடத்துலையும். அப்போ உங்களுக்கு சாராயம் விற்கக்கூடிய விற்பனையாளர் யாருன்னு சொல்லி காவல்துறை ஏற்கனவே தெரியுதா இல்லையா? எங்கேயோ குற்றம் நடக்குது, ஆனா நீங்க தமிழ்நாடு முழுக்க வேட்டையாடுறீங்க, சாராய வியாபாரிகள் கைது பண்ணுறோன்னு. ஆனால் நீங்கள் எல்லா இடத்தையும் பிடிச்சி நீங்கள் குறைஞ்ச இதுலேயும் 500 பேருக்கு மேலே பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 100 பேர் உண்மையான சாராய விற்பனையாளராக இருப்பானா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா காவல்துறைக்கு? அப்போது காவல்துறை நினச்சேன்னா ஒரே நாளில் இது முடிவு கொண்டு வந்துடலான்ட்டு. நான் மொத்த வியாபாரி யாருன்னு இப்போ நீங்கள் கைது பண்ணிருக்கக்கூடிய 500 பேரில் பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரி ஒரு பையன் மாட்டிருக்க மாட்டான். எல்லாருமே சில்லறை வியாபாரி. அவன் பல கோடிக்கு அதிபதி. அவன் என்ன பண்ணுவான்? இந்த 500 பேர் போயிட்டா இன்னொரு 500 பேர் உருவாக்க போகிறான் அவன். அப்போ இதுக்கு முடிவு கட்டணும்னு சொன்னால் இது ஒரே வழி. இப்போ என்ன பண்ணணும் சொன்னால், இப்போ தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான ஒரு நிலை வந்திருக்கு. இப்போ அங்கே காவல்துறை, முக்கியமாக காவல்துறையில் இதில் பங்களிப்பு இருக்குது. ஆனால் அரசியல்வாதியுடைய பிரஷர் காவல்துறைக்கு இருந்தாலும் காவல்துறை இது வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மரணங்கள், இது போன்ற கள்ளச்சாராயங்களை தடுத்து இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து அங்கே கூடிய எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, அப்புறம் எஸ்ஐ, ஏடு, இப்படி எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணி இந்த சஸ்பெண்ட்ன்ற கதை, இந்த ஒரு கண்கட்டி வித்தையெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. சஸ்பெண்ட் இல்லை,
எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணணும், அதாவது ராஜினாமா இது பண்ணணும், வேலையிலேருந்து நீக்கணும். ஒரு சில ஊடகத்துல பாக்குறப்போ மேலதிகமா ஒரு தகவல் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த குறிப்பிட்ட அந்த கலெக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்ததுக்கு பிறகு அந்த இறப்பு வீட்டுக்கு கூட போனவர்களே போய் இதே சாராயத்தை குடித்து அவர்கள ஒரு 4-5 பேரும் இறந்ததாக கூட சில தனியார் ஊடகங்கள்ல இருக்கு. அது ஒரு 7 பேரு கிட்ட வந்து அந்த இறப்பு வீட்டுக்கு போகும்போது சாராயம் குடிச்சிட்டே போறாங்க. அப்போ இது கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இவங்க இறந்தாங்கன்னு கலெக்டர் சரியான தகவலை ஊடகங்கள் மூலியமா கொடுத்திருந்தான்னு சொன்னா நிச்சயம் அவன் குடிச்சிருக்க மாட்டான் இல்லைங்களா? யாருமேங்க போதைக்கு போனா அடிமையாவான், செத்துரு அப்படின்னு சொன்னா சாக மாட்டான். குடிக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயம் என்ற விஷயத்தை முழுக்க முழுக்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி நீ வந்து பண்ணிட்டு அரசுக்கு சாதகமாக செயல்பட்டுருக்கேன்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இவங்களெல்லாம் அதாவது இந்த இது ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம், அதாவது அவங்க எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணணும். நிறைவான என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு விஷயம் ஏன் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எஸ்பி டிஸ்மிஸ் ஆகிறாரு, ஒரு கலெக்டர் டிஸ்மிஸ் ஆகிறாரு, ஒரு டிஎஸ்பி டிஸ்மிஸ் ஆகிறாரு, 2 இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகிறாங்கன்னு சொன்னா இது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் போய் அந்த சீட்டில் உட்காருவான். அப்போது ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ அல்லது ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு சாராய வியாபாரியோ பணம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நீ பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான்னா வைடா போகணும் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? நான் என் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு என் வேலையை இழந்துட்டு நான் வீட்டுக்கு போக நான் தயாராக இல்லை, ஒழுங்கு மரியாதை இருந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பானா இல்லைங்களா? இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இது போன்ற எல்லாருமே காசு வாங்குறவங்க இல்லை, ஆனால் அது காசு வாங்காமல் நல்லவங்க கூட கடுமையான நடவடிக்கை எடுத்து இது போன்ற விற்பனைகளை முழுக்க அறவே தடுக்கணும்னு நினைக்கிற அதிகாரிகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு விதமாக கைகளையும் கால்களையும் கட்டப்பட்டு இருக்கு. இவ்வளவெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். குறைந்தபட்சம் இப்போ வந்து விச சாராயம் குடிக்காமல் இருந்தா நல்லன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் மக்கள் இப்ப தள்ளப்பட்டு இருக்காங்க. அப்படிதான் பிரச்சாரம் நடக்குது. இந்த நேரத்துல பூரண மது விலக்கு அப்படின்பது தமிழகத்தில் சாத்தியமா? அப்படி சாத்தியம்னு சொல்லி யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதான் நாங்கள் ஏற்கனவே இந்த மதுவை கொண்டு வரும்போது திமுகனுடைய அன்றைய தலைவர் கலைஞர் என்ன சொன்னார், பூரண மது விலக்கு நாங்கள் வந்து டாஸ்மார்க் அன்னைக்கு வந்து சாராய கடை ஏலம் விட்டாங்க. அதை ஏன் கொண்டு வரோம்னா அரசு சார்பாக அதை கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணி அது கள்ளச்சாரத்தை விஷம் எல்லாம் கலந்து அது வந்து மிகப்பெரிய ஆபத்து வருது, உயிரிழப்புகள் வருது. அதை தடுப்பதற்காக தான் தமிழக அரசா இதை வந்து எடுத்து செயல்படுது. அது இல்லாமல் வந்து சாராய வியாபாரிகள் வந்து அவங்க வந்து இது மூலயமா வந்து ஒரு தவறான பயங்கரவாத மற்ற செயல்களுக்கு இந்த பணத்தொகையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் அரசே இந்த மதுவை வந்து விற்பனை செய்யுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது வந்து இன்றைக்கி கள்ளச்சாராயம் குடித்தா செத்துருவான்னு சொன்னால் இந்த டாஸ்மாக் கடையில் இருக்கிறது வாங்கி குடின்னு தான் அர்த்தம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த விளம்பரம் பயங்கரமாகிடுச்சு. இப்போ இன்னைக்கு கிராமத்தில் கூட ஒரு இதை பண்ணுறேன், எங்கேயா போகிறேன், இல்லை காசு இல்லை 25 ரூபா தான் இருக்குது, அதுக்கு இல்லை ஒரு பாக்கெட் அடிச்சுட்டு வரலாம், அட நாசமாக போடுவேன், நீ செத்து 5 பைசா வீட்டுக்கு லாபம் இல்லாமல் போவோம், இந்த 50 ரூபா சேர்த்து வச்சுக்க, போய் டாஸ்மாக் வாங்கி குடி. இது மீம்ஸை சொல்கிறேன் நான். எப்படி 25 ரூபா இருக்குது, நான் போய் ஒரு பாக்கெட் வாங்கி குடிக்க போகிறேன்னு சொல்லி புருஷன் கேட்குற மாதிரியும், அடப்பாவி நீ அது குடித்தா செத்துருவேன், இந்த 50 ரூபா தரேன், நீ போய் டாஸ்மாகில் வாங்கி குடி அப்படின்னு மனைவி சொல்கிற மீம்ஸுக்கு தான் இன்றைக்கி நிறைய வருது. இதனால் வந்து பூரண மதுவிலக்கு வந்து அமல்படுத்தப்படும்னா நிச்சயம் 50,000 கோடிமா. தமிழக அரசு கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து இது மது கொள்கையை 50,000 கோடின்றாங்க, இந்த ஆண்டு அதிகரிக்கணுன்றாங்க. அப்போ இதை எப்படி வந்து என்னை பொறுத்தவரையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர முடியுமான்னா சாத்தியம் இல்லைன்னு தான் என்னுடைய பார்வையில் தெரியும். நிச்சயமா. அதாவது இன்றைய நாள் பொழுதுல ரொம்பவே ஒரு இறப்புகள் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. போன உயிர்களை திருப்பி கொண்டு வர முடியாது. இருக்கிற உயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்றா அது தனி மனித ஒழுக்கம், அவர்களுக்கான ஒரு தேடல், எதை நோக்கி போகணும் அப்படிங்கறத அவர்கள் தான் முடிவு பண்ணும். இந்த அரசியல் கட்சியோ அல்லது அரசாங்கமோ அதை சார்ந்து பேசுற விஷயங்களோ எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு மனிதனும் அவனோட தனி மனித ஒழுக்கத்தோட இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் தடை செய்யலாம். ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்துட்டு அந்த பெட்டிகளுக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே கனமான இதயமா இருக்கு. இதெல்லாத்தையும் வந்து கடந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயம் அடுத்த தளத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கறத எங்களோட பிரார்த்தனையும் வேண்டுதலும் கூட. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays.